ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்துவேலும் சக்திவேலும் போலீஸ்கிட்ட இங்கே பாருங்கள் மேடம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க மேடம், அவங்கள எல்லாரையும் வெளியே விடுங்க மேடம், அதுவும் பொட்ட பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி மேடம் வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்குவோம். இங்கே பாருங்கள் சார், இது டவுரி கேஸு, அதனால தான் எல்லாருமே பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்க ஆதாரத்தை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து இங்கே காட்டுங்க, கண்டிப்பா அவங்க எல்லாருமே நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு அண்ணா வான போலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, எப்படியாச்சு என்னை வெளியே கூட்டிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு அழுகவும் நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலா ஆயிடுது. இங்க பாரு ராஜி, நீ கவலையே படாத, உங்களை எல்லாருமே காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு சக்திவேலை கையை பிடிச்சிட்டு, அண்ணன் பாருங்கண்ணே, எங்கள் மேலே எல்லாரும் மேலேயும் பொய்யான ஒரு வழக்கை கொடுத்து எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்கண்ணே அப்படின்னு கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலுக்கு ஒரு மாதிரி தங்கச்சி பாசம் வந்துடுது. இங்கே பாரு கோமதி, நீ கவலையே படாத, உன்னை வெளியே எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு. நின்ற உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்டே, இங்கே பாருங்கண்ணே, இத்தனை வருஷமா தன்னோட தங்கச்சியோட அருமையை தெரியாம அவங்க கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமே, தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவளுக்கு எவ்வளவோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்ல, ஆனா இப்படி சண்டையே போட்டுக்கிட்டு இருந்துக்கோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருடா சக்தி, நீ கவலைப்படாத, அவங்க கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வர வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம அதாவது யாரு பாக்கியத்துக்கிட்ட பேச போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவங்க உங்ககிட்ட டௌரி அதாவது வரதட்சணை கொடுமை பண்ணாங்களாம்மா. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியே நான் எத்தனையோ தடவை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். உங்கள் பொண்ணை தங்க தட்டில் தாங்குற மாதிரி தானே என்னோட தங்கச்சி உங்களோட பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவளே இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லை. ஓ, நீங்க பேச வந்துட்டீங்களா? நீங்க எத்தனையோ தப்பு பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட தங்கச்சிக்கு எதிராக எத்தனையோ விஷயத்த பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து என்கிட்ட நியாய தர்மம் பேசுறீங்களா? இங்க பாருங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நான் சரி பண்றதுக்காக எந்த எல்லைக்கும் போகுவேன். நீங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் உங்களையும் சேர்த்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன் அப்படின்னு பாக்கியம் இருந்துட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சக்தி இருந்துட்டு, அண்ணன் இந்த கழுசடக்கட்டை எல்லாம் எதுக்காக நீங்க பேசுறீங்க? நீங்க வாங்கண்ணே, இவங்களை பத்தி ஊருக்குள்ள 4 பேருக்கிட்ட விசாரிச்சாவே போதும், இவங்களை பத்தி உண்மையெல்லாம் அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொன்னா இவங்கள தான் போலீஸ் ஸ்டேஷன்ல லாடம் கட்டுவாங்க. வாங்கண்ணே, அவங்க ஊர்ல இருக்கிறவங்க 4 பேரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி படன்னு ஆகுது. இருந்தாலும் வெளியே காட்டாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலும் முத்துவேலும் மயிலோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே மயிலை பாக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, உன்னோட மாமியார் எப்பயாவது உன்னை வரதட்சணை கொடுமை கேட்டு உன்னை கொடுமைப்படுத்திருக்காங்களா? இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட நம்ம மயிலுக்கு, என்ன சொல்றீங்க நீங்க? என்னோட மாமியார் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா? எப்படி, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இங்க பாருமா, இப்படி தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்னோட அம்மாவும் அப்பாவும் வெளியே போனாங்க, அவங்க எங்க போனாங்க எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லவும், எங்க பாருங்கம்மா, ஒழுங்கு மரியாதை போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்க கேஸு பொய்யானதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியே வர வைக்கிற, அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சக்திவேல் பயங்கர கோவத்தோட மயில்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக என்னோட மாமனாரோ என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைப்பேனா, நீங்கள் போய் என்ன இப்படி நினச்சிக்கிட்டீங்களே, கண்டிப்பாக அவங்கள நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு பரப்பறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேலும் முத்துவேலும் அப்பதான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ஊர்ல இருக்கிறவங்க வராங்க. எங்க பாருங்க சார், அந்த வீட்டுல இருக்கிறவங்க மாமியார் குடும்பத்துல இருக்கிறவங்கள பொய்யான வழக்கு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களாமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், எங்க பாருங்கம்மா, இந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், எங்க பாருங்க சார், இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்ககிட்ட சொல்ற வேண்டிய விஷயம்னு நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா
என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க சார், இந்த வீட்ல பெரிய பொண்ணுன்னு ஒண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அது கூட வாழ வெட்டியா வந்து உக்காந்துருக்கே, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. அதை மறைச்சுதான் உங்ககிட்ட உங்க 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 சொந்தக்காரருக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தெரியாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா சொல்ற நீ? நீ சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாச்சும் இருக்காமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க சார், அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். அப்போ நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன், அந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு போன்ல எடுத்து காட்டுறாங்க. காட்டின உடனே பயங்கர ஷாக்கு. இங்க பாருங்க சார், இந்த பொண்ணோட அதாவது ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இந்த பொண்ணோட புருஷன் வந்து ஏற்கனவே யாரோ லவ் பண்ணியிருக்காங்க போல. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நைட்டே துண்டை காணோம் துடியை காணோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணோட ஓடி போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதை நினச்சி இவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு எத்தனையோ ஊருக்கு மாறி மாறி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்து யாரையோ ஏமாத்தி ஒரு குடும்பத்தை ஏமாத்தி இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. பாவம் அந்த குடும்பம். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வருத்தப்பட போறாங்களோ தெரியல அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, அந்த போட்டோவை மட்டும் என்னோட போனுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க சார், என்னை ஏதாவது மாட்டி விட்டுற போறீங்க. அந்த பொம்பளை ரொம்ப ரொம்ப அடாவடியான பொம்பளை. அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடும் தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, உங்களை கண்டிப்பா இந்த பிரச்சனையை இழுத்து விடவே மாட்டோம். கண்டிப்பா நீங்க இந்த பிரச்சனையில வரவே மாட்டீங்க. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரட்டுமே அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க சார், நீங்க ஏதோ கேட்குறீங்கன்றதுக்காக தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் என்னை மாட்டி விட்டுறீங்களா அவ்வளவுதான் சார் அப்படின்றாங்க. இங்க பாருமா, என்னை நம்பி கொடுமா அப்படின்னு அந்த போட்டோவை போன்ல வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை பார்த்து, இங்க பாருடி, உண்மையை சொன்ன நானும் உங்க அப்பனும் தூக்கு மாட்டி செத்துருவோம் தெரிஞ்சுக்கோ. உன்னோட அப்பா அம்மா முக்கியமா இல்ல உன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பின உன்னோட மாமியார் குடும்பம் முக்கியமான நீயே முடிவு பண்ணிக்கோடி அப்படின்னு பயப்படுத்தி நம்ம மயில எந்த உண்மையுமே வெளியே சொல்ல விடாத மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு மயில் கிட்ட கேட்குறாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க மாமியார் குடும்பத்து மேல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்கவும், நம்ம மயில அதாவது எதுவுமே சொல்லாம அமைதியாவே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, எல்லாமே பொய்ன்னு சொல்லுடி, கேட்குறாங்கல்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், நீங்க நிக்கிற போதே இப்படி என்னோட பொண்ணு கிட்ட மிரட்டி பொய்யான ஒன்று சொல்லி எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க மேடம். இப்போ என்னோட பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்திருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எங்க மேல ஒரு பொய்யான வழக்கை கொடுத்துட்டாங்களேன்றதுக்கு ஆதங்கத்துல தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் தவிர வேற எதுக்காகவும் இப்படி பேசல மேடம். இவங்க இதை வச்சே ஒரு கேவலமான ஒரு பிளானை பண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. வந்த உடனே நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு கத்துறாங்க. கத்தின உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம முத்துவேலையும் சக்திவேலையும் தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாஸ் என்ட்ரி கொடுக்குற முத்துவேலும் சக்திவேலும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கேட்ட ஆதாரத்தை நான் கொண்டு வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இருந்துட்டு, எங்க பாருமா, உன்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க எல்லாரையும் வெளியே எடுக்கிறது தானே இங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்த, இப்ப என்ன அமைதியா நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயிலு எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க மேடம், அவங்க யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். இங்க பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ஏற்கனவே ஒரு 4-5 ஊர் மாறி தான் மேடம் வந்திருக்காங்க. 4-5 ஊருக்கு முன்னாடி இவங்க குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? இவங்க இப்போ பண்ணியிருக்கிறது 2வது கல்யாணம். இந்த 2வது கல்யாணம் இந்த 2வது கல்யாணன்றதே இந்த குடும்பத்துக்கு தெரியவே தெரியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியே கண்ணை உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, என்னென்ன சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் கோமதி, உன்னோட மருமக
மருமகளுக்கு நீங்கள் ரெண்டாவது கல்யாணமாக தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் எப்படி தெரியுமா, இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம், அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தால, அந்த மாப்பிள்ளை இருந்துட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு கூட நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டானா. இதை நினச்சி இந்த குடும்பத்தில் எந்த வருத்தமும் படாமல் தன்னோட பொண்ணை தான் கூடயே கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதம் 2 மாதம்னு இருப்பாங்களாம். அந்த 1 மாதம் 2 மாதத்துலேயே எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுவாங்களாம். அப்படியேப்பட்ட குடும்பம் இது. இங்கே பாருங்கள் மேடம், அதுக்கு ஆதாரமே இங்கே பாருங்கள் இதோ இருக்குது அப்படின்னு ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காட்டவும் போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு அப்படியே வடன்னு ஆயிடுது. ஐயோ, யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், இப்படி ஒரு பொய்யை மறைச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு நினச்சி பயங்கர வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதிர் சொல்லவும் அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு, இங்கே பாருடி, என் கூட நடந்தது உனக்கு 2வது கல்யாணம் ஆடி அப்படின்னு கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னோட வாழ்க்கையே போச்சுமா, 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களேம்மா அப்படின்னு நம்ம சரவணன் வந்துட்டு கோமதி கிட்ட கேட்கவும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மேடம். இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் மேடம், இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல. இந்த இப்படி ஒரு பொய்யை சொன்னவங்களுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேர்கிட்ட நீங்கள் போய் விசாரிங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நானே பார்த்துருக்கேன். இந்த பொண்ணை தங்கத்தட்டில் வச்சு தான் தாங்கிக்கிட்டு இருந்தாங்க இவங்க மாமியார். அது மட்டும் இல்லாமல் சரவண் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப 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 நல்லவங்க தான் அப்படின்னு எல்லா உண்மையையும் அந்த சக்திவேலும் முத்துவேலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அதாவது உண்மை தெரிஞ்சதில் கூட ஷாக் இல்லை. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து சக்திவேலும் முத்துவேலும் தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பயங்கர ஷாக்கு. இத்தனை வருஷமாக தனக்கு எதிராக இருந்தவங்க இப்போ திடீர்னு எதுக்காக இப்படி மாறி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. அதனால தான் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்கள் மேடம், இது மட்டும் என்கிட்ட மறைக்கல மேடம். படிப்பு விஷயத்துலேருந்து, வயசு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்ககிட்ட பொய் மேலே பொய் தான் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தியோடு என்னால் எப்படி மேடம் வாழ முடியும்? இப்படி ஒருத்தியை வீட்டில் வச்சுருந்தா தூங்குற போது எங்கள் மேலே கல்லை போட்டு சாகடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு சொல்லுங்கள் மேடம். நான் சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்ககிட்ட வந்து இப்படி நின்றுருக்கணும் எனக்கு நியாயத்தை கேட்டு. ஆனால் இவங்க நின்றுட்டுருக்கிறத பொய்யான ஒரு வழக்குக்காக எங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காகுதுங்க மேடம். இப்போது நான் திரும்பி இப்படி உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அவங்கக்கிட்ட விசாரிக்கிற முறையில் விசாரித்து உண்மையை வர வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இவங்க மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்காக எங்கள் மேலே ஏதேதோ பொய்யான ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ஏற்கனவே உங்கள் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ் எல்லாமே உண்மையாக பொய்யான்னு நாங்கள் தானே விசாரிக்கணும். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் உண்மை சொன்னீங்களா பொய்யை சொன்னீங்களான்னு லாடங்கட்டுனா தெரிஞ்சு போகுது, உள்ளே வரீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, என்ன மேடம், என்ன அவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஏதோ கம்ப்யூட்டரில் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டான், நீங்கள் அதை நம்பிடுவீங்க. ஆனால் உண்மையை சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி தானே? என்னோட பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவை வீடியோவை உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதை நம்ப மாட்டீங்க நீங்கள். ஆனால் கம்ப்யூட்டரில் ஏதோ ரெடி பண்ண வந்த ஃபோட்டோவை நம்புவீங்க அப்படின்னு ரொம்பவே பிளேட்டை திருப்பி எப்படியோ மாற்றலான்னு பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் ஒரே ஒரு நிலையில் நிற்கிறாங்க, நீ பொய் தாண்டி சொல்கிற அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு போலீஸ் கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க இப்போ அதாவது நகை விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்துலேருந்து
வயசு விஷயத்துலேருந்து குழந்தை விஷயத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் எப்படி மேடம் அவ கூட வாழுவான்? கண்டிப்பாக வாழ மாட்டான்ல. இல்லை உங்கள் புருஷனே இப்படி உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன மேடம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ அதாவது புருஷன் பொண்டாட்டினா ஒரு நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கையை உடைச்சிட்ட போது இனிமே இவன் மேலே எனக்கு எப்படி மேடம் நம்பிக்கை வரும் அப்படின்னு சரவணன் கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், உங்கள் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு எப்போவே தெரியும் அது சார், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை விசாரிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தது இருந்தாலையும் நீங்கள் ஊர் முன்னாடியே உலகத்து முன்னாடியே என்ன நிற்க வச்சு தானே இழுத்துட்டு தானே வந்தீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் குடும்பம் பண்ணி ஏதோ என்னோட மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அதனால தான் இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்கன்னு புரளி பேச மாட்டாங்க. அந்த புரளியெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல, அந்த புரளியெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படி உயிரோடு இருக்கணும்னு தெரியல அப்படின்னு கோமதி ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் நீ கண்டுக்காத, இனிமே நான் இருக்கேன் உனக்கு, கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு கோமதி முன்னாடி வந்து நின்று சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, 35 வருஷமா இதுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இத்தனை வருஷமா உங்கள் அன்பெல்லாம் கிடைக்காம நான் எவ்வளவோ நாள் ஏங்கி இருக்கேன், அதனால தானே உங்கள் வீட்டு முன்னாடியே நான் ஒரு வீட்டை வாங்கி ஒரு வீடியோ கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், எங்களை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு முத்துவேலும் சக்திவேலும் கோமதி கிட்டே கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே தேவையில்லைண்ணே, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட இப்படி பேசுனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் அப்படியே இல்லாத மாதிரி இருக்குது, எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குண்ணே, நீங்களாம் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு கொஞ்சம் கிள்ளுங்கண்ணே, என்னோட கையை கிள்ளுங்க அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு அரசியை பார்த்து, என்ன அரசி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட அரசு இருந்துட்டு, உனக்கு வெக்கமா இல்லை, இந்த டைமில் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு இப்போவே போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உன்னை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, நமக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சுல்ல, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமே ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அரசு இருந்துட்டு, ஏச்சி நிறுத்துடா, நீ என்கிட்ட பேசவே பேசாத, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. இவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து எப்படி பேசுறது, இத்தனை நாளாக நமக்கு எதிராக பண்ணிட்டு இப்படி நமக்கு அதாவது நம்ம மேலே பாசம் காட்டும் போது அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து நேருக்கு நேரு எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜா அது யாரு நம்ம முத்துவேல் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், அதுதான் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, நான் இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அத்தை, கண்டிப்பாக நான் இனிமேல் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அத்தை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மருமகளாக இருப்பாத்த, நீங்க கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டாத்த, உங்க காலில் கூட விழுறாத்த, ப்ளீஸ் அத்தை, என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியலத்த, ப்ளீஸ் அத்தை, என்னால் மாமா இல்லாமலாம் இருக்க முடியலத்த, இங்கே பாருடி, என்னோட பையன் மேலே எப்படிப்பட்ட பொய்யெல்லாம் நீ சொன்ன, என்னோட பையன் வேற பொண்ணை பார்த்துட்டா அப்படி இப்படின்னாலாம் எப்படியெல்லாம் சொன்ன, ஆனால் என்னோட பையன் உங்ககிட்ட அந்த மாதிரி எப்பயாவது நடந்திருக்கானா, அப்படி ஒருத்தனை என்னை திட்ட வச்சுட்டியடி அப்படின்னு பயங்கர கோவமாக பேசுவோம். இங்கே பாருடி, இனிமே எங்கள் கண்ணு முன்னாடியே நிற்காத, உன்னை பார்த்தாவே எங்களுக்கு அவ்வளோ கோவமாக வருது அப்படின்னு பயங்கர கோவமாக பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இவங்க கூடலாம் எதுக்காக பேசுகிறீங்க, நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இங்கே பாரு ராஜி, என்னை மறந்துட்டியா ராஜி, என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்பியே, நீ உண்மையாக தான் என்னை அக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோன்னு நினச்சேன் நான், ஆனால் இப்படி எதுவுமே உறவே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே ராஜி, இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் எனக்கு உறவே இல்லை தான், இப்படி எங்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, உங்களெல்லாம் என்ன உறவுன்னு நாங்கள் கூப்பிட்றது, எங்களெல்லாம் உங்களை உறவுன்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மயில் இருந்துட்டு, நம்ம
பாக்கியத்தை பார்த்து, "இங்க பாரும்மா, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா? என்னை மிரட்டி மிரட்டி இது வரைக்கும் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டுல, என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானம்மா. இப்படி என்னோட வாழ்க்கையை புதக்குழியில தோண்டி புதைச்சிட்டியேம்மா. இனிமே என்னோட வாழ்க்கை எப்படிம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நீ?" அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும். "இங்க பாருடி, இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. நீ என்ன சின்ன குழந்தையா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எது தப்பு எது சரின்னு உனக்கு தெரியவே தெரியாதா? அது எல்லாத்தையும் அதாவது நீ என்ன சின்ன குழந்தையா?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்க அத்தை, அப்பா அம்மா பேச்சை கேட்டால் நல்லா இருக்கவங்கன்றதுக்காக தான் அத்தை இப்படியெல்லாம் கேட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ வெகுலியாவாடி இருப்ப நீ?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக அவ கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க" அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். சக்திவேலும் முத்துவேலும் தனக்காக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது சக்திவேலும் முத்துவேலும் கோமதி குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாருமே, "இங்கே பாருங்க, இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கெடா விருந்தே உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்" அப்படின்னு பணிவாக பேசுவோம். இதை பார்த்த பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, "ஏங்க போகலாங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு கோமதி, கண்டிப்பாக நீ போயிட்டு வா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலும் சக்திவேலும், "என்ன மாப்பிள்ள, நீங்களும் வரணும் மாப்பிள்ள, நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 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 விருந்தே சாப்பிட்ணும். இத்தனை வருஷமாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல, உங்களை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமாக உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். நீங்கள் இன்றைக்காவது வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து சாப்பிடணும், அந்த அழகை பார்த்து நாங்கள் ரசிக்கணும்" அப்படின்னு நம்ம சக்திவேல் சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. "இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ கூப்பிடுற போது நாங்கள் வராமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக வரோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, எங்களை எல்லாரையுமே நீங்கள் வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு கையை எடுத்து கும்பிடவும், "இங்கே பாருங்க, இனிமேல் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், அதனால் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது" அப்படின்னு நம்ம அதாவது நிறைய சக்திவேல் சொல்லவும், அந்த நேரம் பார்த்து பழனி வராரு. பழனி வந்த உடனே சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட நின்று சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு, "அண்ணன், நீங்க இப்படி அக்கா குடும்பத்தை ஏத்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா கூட பேசலேன்னு நினைச்சு நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இத்தனை நாளா இத்தனை வருஷமா அக்கா கூட இருந்துட்டு இப்போ தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட மாப்பிள்ளைங்க கூட இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. டெய்லியும் அவங்க கூட மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யாருக்கிட்ட பேசுறது, என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு எதுவுமே தெரியல. நீங்கள் இப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது பாக்கியம் போடுமா, பாக்கியத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக அதாவது கோமதி கிட்ட வந்து, "இங்கே பாருங்க சம்மந்தி, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சம்மந்தி. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நின்றேன். இனிமேல் என்னோட பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா சம்மந்தி. என்னோட பொண்ணை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுங்க சம்மந்தி" அப்படின்னு காலில் விழாத குறையாக கெஞ்சுறாங்க. "இங்கே பாருங்கம்மா, உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தானே எங்கள் காலில் வந்து விழுறீங்க. எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வந்து" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, பொட்டுப்பள்ளியை பெற்றுட்டு எப்படிம்மா எனக்கு வெக்கம் மான சூடு சொரணெல்லாம் வச்சுக்க சொல்கிற? பொட்ட பிள்ளைங்களை பெற்றவங்க இனிமே இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பளை ஒழுங்காக சம்பாதிச்சு கொடுத்துருந்தா எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது சொல்லுங்க? அவங்கவுங்க கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறது தான். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கம்மா, எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட பொண்ணு ப்ளீஸ்மா உங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிடுமா" அப்படின்னு கெஞ்சவும், நம்ம கோமதி எதுக்குமே
எதுக்குமே சம்மதிக்காம நம்ம பாண்டியன் பாண்டியன் இருந்துட்டு கோமதி வீட்டுக்கு போகலாம் கோமதி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் குடும்பத்தை எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே அம்மா மா அப்படின்னு வெளியே கூப்பிடுறாங்க காந்திமதியை. காந்திமதி வெளியே வந்து பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். தன்னோட பொண்ணு குடும்பம் கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நிற்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். டே சக்திவேலு முத்துவேலு, என்னோட சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களேடா, ரொம்ப சந்தோஷம்டா. இந்த ஜென்மத்தில் நீ இந்த குடும்பம் ஒன்று சேரவே சேராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த எனக்காக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்டா. நீங்கள் எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னோட இப்படி ஒரு மாற்றத்தை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது கோமதிக்காக காந்திமதி பேசவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு போயிட்டு காந்திமதி கிட்ட, அம்மா இப்படி நான் நம்ம வீட்டில் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம அரசி, நம்ம ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம கோமதியை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும், என்ன மாப்பிள்ள நீ நீங்கள் இப்படி கூச்சப்பட்டெல்லாம் நிற்க தேவையில்ல, இது உங்களோட வீடு அப்படின்ற மாதிரி நில்லுங்க, ரொம்ப சந்தோஷமாக நில்லுங்க அப்படின்னு தோள் மேலே கையை போடவும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.